ஃப்ரெண்ட்ஸ், இது மக்கள் திலகம் சேனல். செய்தல் தரிசன டிக்கெட்டுகள் தங்குமிடம் அல்லது போக்குவரத்து ஏதுவாக இருந்தாலும் முன்கூட்டியே முன்பதிவு செய்வது நல்லது. குறிப்பாக உச்ச பருவங்களில் முன்பதிவு அவசியம். ஆடை கட்டுப்பாடு. பாரம்பரிய உடை பரிந்துரைக்கப்படுகிறது. ஷார்ட்ஸ், ஸ்லீவ்லெஸ் ஷார்ட்ஸ் அல்லது உடல் பாகங்களை வெளிப்படுத்தும் ஆடைகளை தவிர்க்கவும். லக்கேஜ் சேமிப்பு வசதிகள். திருப்பதி மற்றும் திருமலை இரண்டிலும் வசதிகள் உள்ளன. அதே போன்று பாதுகாப்பு சோதனைகள் பல இருக்கின்றன. தடை செய்யப்பட்ட பொருட்களை எடுத்துச் செல்வதை தவிர்க்கவும். மலை ஏறுவது இருக்கும் அப்படின்னு நினைத்துட்டு வாங்க. நடைமுறை பாதைகளில் முதலுதவி வசதிகள் உள்ளன. திருப்பதி பாலாஜி கோயிலில் அடைவது ஒரு அனுபவமாகும். ஒவ்வொரு யாத்திரிகளின் தேவைகளுக்கும் ஏற்றவாறு பல்வேறு பயண விருப்பங்கள் வழங்கப்படுகிறது. விமான பயணத்தின் வசதியோ, சாலை வழியாக இயற்கையில் கொஞ்சம் பாதையோ, ரயில்களின் வசதியோ அல்லது கால்நடை ஆன்மீக பயணத்தையோ நீங்கள் விரும்பினாலும் திருப்பதி உங்களை இருகரம் நீட்டி தெய்வீக ஆசீர்வாதங்களுடன் வரவேற்கிறது. உங்கள் பயணத்தை கவனமாக திட்டமிடுங்கள். கோயில் மரபுகளை மதிக்கவும். இந்தியாவின் மிகவும் புனிதமான தலங்களில் ஒன்றான ஆன்மீக வழியில் மூழ்கிவிடுங்கள். உங்கள் யாத்திரை பக்தியாலும் அமைதியாலும் நிறைந்ததாக இருக்கட்டும். இது பூலோகத்தில் இருக்கும் வைகுந்தம் ஆகும். முன்பதிவு கிடைக்கவில்லை என்றால், ஒன்று, இலவசமாக தரிசனம் சீக்கிரம் கிடைக்க வேண்டும் என்றால் நடை பயணம் மேற்கொள்ளுங்கள். அது எளிதாக உங்கள் தரிசனத்துக்கு வழிவகுக்கும். அடுத்தது, இலவச தரிசனத்திற்கு உங்களுக்கு டோக்கனும் தேவையில்லை, முன்பதிவும் தேவையில்லை. முன்பதிவு கிடைக்கவில்லை, 3 மாதத்திற்கு முன்பாக முன்பதிவு செய்ய வேண்டும். அது சீனியர் சிட்டிசன் 60 வயது மேற்பட்டவர்களாக இருந்தாலும் முன்பதிவு அவசியம். அதற்கு அவர்கள் டோக்கன் தருவார்கள். அந்த டோக்கனை பெற்றுக்கொண்டுதான் நீங்கள் அந்தந்த கேட்டுகளில் உள்நுழைவு வாயிலை அடையலாம். இதற்கு மாற்றாக உண்மையாக சீக்கிரமாக நம்ம தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா, கல்யாண கட்டளை என ஒரு மண்டபம் இருக்கும். அதில் சென்று உங்களுக்கு விருப்பமான மொட்டை போட்டுக்கொண்டு இலவச தரிசனத்திற்கு செல்லுங்கள். ஆனால் அங்கே ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் நாம் தங்க வேண்டியிருக்கும் என்ற மன உறுதியுடன் சென்றினால் நீங்கள் இலவசமாக ஸ்ரீ பாலாஜி தரிசனம் செய்துவிட்டு லட்டு பிரசாதம் வாங்கிக் கொண்டு வரலாம். இந்த செய்தி